அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல் விலாக். இந்த வருட ஹஜ்ஜு பெருநாள் எப்படி போணுச்சுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாளே நான் கடல் பாசி காய்ச்சி இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டேன். எப்போதும் போல் கடல் பாசி வட்டலப்போம் இது ஃபஸ்ட்டு நாளே ரெடி பண்ணியாச்சு. இதோட நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் கலந்து இதே மாதிரி ஒரு 1/2 hour வச்சா இது நல்லா கடல் பாசி நல்லா ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நான் நைட்டே சிலதை ரெடி பண்ணிட்டேன். அதுக்குள்ளே சிக்கன் கழுவி வச்சாச்சு. மறுநாள் ஹஜ்ஜு பெருநாள் ஒரே கறியாக பிறண்டுக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிவிட்டு நான் சிக்கன் குழம்பே வச்சாச்சு. இது சிக்கன் தாளித்து போடுறேன். நான் சிக்கன் குழம்போ அதிகம் காட்டியிருக்கேன், அதனால் இதில் டீட்டெயிலாக காட்டலை. இதில் ஒரு 4 பல்லாரி 3 பச்சை மிளகா அது வேகிறதுக்கு உப்பு போட்டாச்சு. இதோட அதுக்குள்ளே மசாலா ஆட் பண்ண வேண்டியதான். இது கூட கோழியப்பத்துக்குள்ளதும் ரெடி பண்ணியாச்சு. கோழியப்பத்துக்குள்ள மாவும் அரைச்சி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. தேங்காய் பாலும் 1 காப்படி அரிசிக்கு ஒரு தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணும். அதனால் நான் தேங்காயும் அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இதை மறுநாள் 3:30 போல் தான் எடுத்து அதை கோழியப்பம் சுட வேண்டியதான். அது அப்போதைக்கு பால் எடுத்துக்கலான்னு வச்சிட்டேன். இப்போதைக்கு கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே தேங்காய் கரைச்சி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது வேகட்டும். நான் முதல் நாள் நைட்டே படுக்கும் போது 12 மணி ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சேன். அதிகாலை 3 மணிக்கு. இந்த 3 மணிக்கு எழுந்திரிச்சு இட்லி ரெடி பண்ணினேன். அதோட கோழியப்பம் சுட்டாச்சு. அது கூட ஜவ்வரிசி சேமியா கஞ்சும் ரெடி பண்ணினேன். இதெல்லாம் இதில் டீட்டெயிலாக காட்ட முடியலை என்னால். கோழியப்பம் சுட்டது போட்டிருக்கேன். இந்த ரெசிப்பியில் என்னென்ன சேர்க்கணும் என்னென்னு நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக கொடுப்பேன். இந்த கோழியப்பத்துக்கு கோதுமை மாவுலேயோ மைதா மாவுலேயோ இதுமாரி செய்கிறது கோழியப்பம் கிடையாது. நான் இதுதான் ஹஜ்ஜு பெருநாளைக்கு இந்த சாரி தான் எடுத்தேன். இந்த சாரி நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்குள்ளே ப்ளவுஸும் இந்த ப்ளவுஸ் தான். அதுக்கு மேட்சிங்காக அதே சாரி மாதிரியே தான் இந்த ப்ளவுஸ் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது என் பொண்ணுக்கு இதே மாதிரி ஃப்ராக் எடுத்திருந்தேன். இந்த ஃப்ராகு கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் கோட் மாடலில் இருக்கும். இதுவும் நல்லா இருந்துச்சு. இதுதான் அவளுக்கு பெருநாளைக்கு போட்டு விட்டேன். நாங்கள் 2 பேரும் இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கிட்டு தொழுக போனோம். இப்போ கோழியப்பம் சுடும் போது மார்னிங் 3:30 ஆகுச்சு. இது ரெடி பண்ணிவிட்டு இனி தொழுகிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேண்டியதான். இது எப்படி இதே போல் இது நைஸாக ஊற்றி எடுக்க ரொம்ப டைம் ஆகும். ஆனால் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைடில் எதுவுமே இல்லாட்டி போனாலும் சும்மாவே சாப்பிடலாம். செமையாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். சில பேர் கோழியப்பம்னு சொல்லிவிட்டு கோதுமை மைதாவிலாம் கரைச்சி சுடுறாங்க. அது ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஆனால் அது கோழியப்பம் கிடையாது. இதுதான் பர்ஃபெக்டான கோழியப்பம். இந்த ஸ்டைலில் தான் செய்யணும். இப்போ பள்ளிவாசலுக்கு கிளம்பியாச்சு. பள்ளிவாசலுக்கு என்ட்ரு ஆகிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து இது நடந்து போகிற தொலைவிலேயே இருக்குது. அதனால் நாங்கள் பள்ளிவாசலுக்கு போய் தொழுதாச்சு. ஹஜ்ஜு பெருநாள் தொழுதாச்சு. கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்குள்ளே நாங்கள் ஃபஸ்ட்டே போயாச்சு. நானும் என் பொண்ணும் போயிட்டோம்.
வீட்டுக்கு வந்து 7:30 போல் தொழுக ஆரம்பித்து 9:30க்கு முடிஞ்சிச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எல்லோரும் சாப்பிட்டாச்சு. இதில் கஞ்சி மட்டும் நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். இதில் மற்ற எல்லாம் வச்சுருந்தேன். எங்களோட ஹஜ்ஜு பெருநாள் இப்படி தான் போணுச்சு. உங்களுடைய ஈத்து எப்படி போணுச்சின்னு என்னோட ஷேர் பண்ணிக்கிடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.